ஒரு சிவலிங்கத்திற்கு நிஜமாவே தலைமுடி அதாவது குடுமி இருந்தா எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம 1300 வருடங்களுக்கு முன்னாடியே கல்லிலேயே மியூசிக் நோட்ஸ் எழுதுன நம் தமிழர்களோட பிரம்மாண்ட இசை ரகசியம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? வாங்க இன்னைக்கு நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற உலக புகழ்பெற்ற குடுமியான்மலை குடுமிநாதர் கோயில் வரலாற்றை பத்தி பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இந்த வீடியோல இருக்கு. முதல்ல இந்த கோவிலுக்கு ஏன் குடுமியாமலைன்னு பேர் வந்துச்சுன்னு பார்ப்போம். பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இங்க பக்தர்னு ஒரு அர்ச்சகர் இருந்தாராம். அவர் தினமும் சாமிக்கு சாத்துற மாலையை எடுத்து அரசருக்கே தெரியாம முதல்ல தன் காதலிக்கு கொடுத்து அழகு பார்ப்பாராம். அப்புறம் அதை வாங்கி சாமிக்கு சாத்துவாராம். ஒரு நாள் திடீர்னு அரசர் கோவிலுக்கு வர பயந்து போன அந்த அர்ச்சகர் காதலிக்கு சூடின மாலைய அப்படியே எடுத்து சிவலிங்கத்துக்கு சாத்திருக்காரு. அந்த மாலையில ஒரு நீண்ட தலைமுடி இருக்கிறத அரசர் பார்த்திருக்காரு. கோபமான அந்த அரசர் ஈசனோட மாலையில எப்படி முடி வந்ததுன்னு கேட்க பயத்துல அந்த அர்ச்சகர் நம்ம குடுமிநாதருக்கு தலையில நிஜமாவே குடுமி இருக்குமண்ணா அப்படின்னு ஒரு பெரிய புய நாளைக்கு காலையில வந்து போதிப்பேன், இல்லைன்னா உன் தலை உருளும்னு அரசர் சொல்லிட்டு போயிட்டாரு. அன்னைக்கு ராத்திரி அர்ச்சகர் ஈசன் காலில் விழுந்து கதறி அழுதுருக்காரு. மறுநாள் காலையில அரசர் வந்து மாலையை எடுத்து பார்த்தப்போ ஆச்சரியம் என்னன்னா, சிவலிங்கத்தின் உச்சியில நிஜமாவே ஒரு குடுமி இருந்தது. அரசர் அதை நம்பாம இழுத்து பார்க்க அதுல இருந்து நிஜமாவே ரத்தம் கசிஞ்சதான். இப்போதும் இருக்கிற இந்த சிவலிங்கத்தோட பின்புறத்துல ஒரு சிறிய குடுமி போன்ற அமைப்பை நம்மளால பார்க்க முடியும். ஆனா இந்த கோவிலோட உண்மையான மாஸ் விஷயம் இதோட வரலாறு தான். இந்த கோவிலோட மலையில 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பல்லவர் காலத்து பிரம்மாண்ட இசை கல்வெட்டு இருக்கு. உலகிலே இசைக்காக செதுக்கப்பட்ட மிக அரிய கல்வெட்டுகள்ல இதுவும் ஒன்றுங்க. இங்க பரிவாதனி அப்படிங்கிற 7 நரம்புகள் கொண்ட வீணைய எப்படி வாசிக்கணும்னு அப்படின்னு அதாவது சரிகமபதனி இசை குறிப்புகளை கிரந்த எழுத்துக்கள்ல செதுக்கி வச்சிருக்காங்க. இதை செதுக்கினது பல்லவ மன்னனான மகேந்திரவர்ம பல்லவன்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா அவரு கலைகள்ல சிறந்த விசித்திர சித்தன்னு அழைக்கப்பட்டிருக்காரு. தமிழர்களோட இசை அறிவு 1300 வருஷங்களுக்கு முன்னாடியே எவ்வளவு உச்சியில இருந்திருக்குன்னு இது ஒரு மிகப்பெரிய சாட்சி. இங்க இருக்கிற கட்டிடக்கலையும் உங்களை அப்படியே மெய் சிலிர்க்க வைக்கும். இங்கே பல்லவர்கள் கட்டிய குடைவரை கோயிலும் இருக்கு. சோழர்கள் பாண்டியர் காலத்து கல்வெட்டுகளுமே அதிகமா காணப்படுது. குறிப்பா இங்க இருக்கிற மண்டப தூண்கள்ல செதுக்கப்பட்டிருக்க சிலைகளோட ஆபரணங்கள் ஆடைகள் எல்லாமே அவ்வளவு தத்ரூபா நுணுக்கமா இருக்கும். கல்லுல எப்படி இவ்வளவு நுணுக்கமான செதுக்குனாங்கன்னு இன்னைக்கு இருக்கிற நவீன இன்ஜினியர்களே வியந்து பாக்குறாங்க. இங்க ஆயிரங்கால் மண்டபம் கூட இருக்கு. இந்த கோவில் கிபி 7ஆம் அல்லது 8ஆம் நூற்றாண்டில் பல்லவர் பாண்டியர் கால குடைவரையாக மாறுவதற்கு முன்பே இந்த மலை ஒரு மிக முக்கிய சமண மையமாக இருந்தது. கிமு 2ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பழமையான தமிழ் பிராமி கல்வெட்டு ஒன்று இருந்திருக்கு. அதுல நாளை என்ற ஊரை சேர்ந்த கொற்றந்தை என்பவரால் செய்யப்பட்ட பள்ளி என்று எழுதப்பட்டுள்ளது. அதாவது பல்லவ மன்னர்களுக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இந்த மலையை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மலையோட மேற்கு பக்கத்துல கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சமண முனிவர்கள் வாழ்ந்த பாறை படுக்கைகளும் பிராமி கல்வெட்டுகளும் இங்க அதிகமா இருந்திருக்கு. 10ஆம் நூற்றாண்டுல சோழர்கள் இந்த அர்த்த மண்டபம் மற்றும் கருவறையை புதுப்பிச்சு கட்டியிருக்காங்க. இங்க இருக்கிற ஆயிரங்கால் மண்டபம் மற்றும் தூண்கள்ல இருக்கிற பிரம்மாண்ட நரசிம்மர், காளி, நடராஜர் சிலைகள் நாயக்கர் காலத்து கலைநயம். புதுக்கோட்டை தொண்டைமான் மன்னர்கள் முடிசூடும் விழா நடக்கும் புனிதமாக இடமாகவும் இந்த குடுமியாமலை விளங்கியிருக்குன்னா பாருங்களேன். புதுக்கோட்டை பக்கம் போனீங்கன்னா ஆன்மீகம், வரலாறு, இசை, கட்டிடக்கலைன்னு எல்லாம் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கிற இந்த குடுமியான்மலை கோவிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இதை விட சூப்பரான ஒரு வரலாற்று இடத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.